Hi friends, நான் புவனேஷ். டுடே நம்ம வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு பேசிக்கான எலக்ட்ரிக்கல் ஒயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சுவிட்ச் போடலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 2 சாக்கெட் ஒரு சுவிட்ச் கூட போட்டுக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, கொஞ்சம் தின்ன கம்மியாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போகிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஹோல்ஸ் போட்டாலும் ஓகே தான். நம்மளுக்கு 2 சைடில் ஒரு எல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நம்ம இந்த பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்க்ரூ நீங்கள் தனியாக தான் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரூ தனியாக வாங்கி நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் போடுறதுனால எனக்கு வந்து ஃபிஷர் தேவைப்படல, நான் அப்படியே போடுறேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு கிளாம்ப்னு சொல்லுவாங்க. மெட்டல் கிளாம்ப் தான் இது பிவிசிலே இருக்குது. பிவிசியில் இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோலாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சசரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் நான், ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாக போகும். இந்த இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெண்டுக்குள்ளே எக்ஸஸ் ஆகும் பைப்பு. ஸோ அதனால் அந்த மாதிரி அளவு வந்து கட் பண்ணணும். அந்த மாதிரி அளவு வச்சு கட் பண்ணுறது நல்லது. இந்த வீடியோ வந்து கண்டினியூட்டி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை எல்லாமே புரிஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நம்ம கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்டை வச்சு டைட் பண்ணிவிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வே, 2 வே, 3 வே, 4 வே ஜங்ஷனும் இருக்குது. 2 வேல எல் டைப்லேயும் இருக்குது ஜங்ஷன். அது கிடைக்காதனால நான் 3 வே ஜங்ஷன் வாங்கி வந்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்தீங்கன்னா பெண்டுக்குள்ளே பாதி இது போவோம் பைப்பு, அதேமாதிரி ஜங்ஷனுக்குள்ளேயும் பாதி போவோம். இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு அளக்கணும். நீங்கள் பாட்டுன்னு அளவு நீங்கள் வேறு மாதிரி வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் கஷ்டம்தான் ஒயரிங் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நம்ம பண்ணுற சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்க்யூட் தான். இதுக்கு வந்து அளவுலாம் அந்தளவுக்கு பெருசாக கிடையாது. என்னோட அந்த போர்டு இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி அளவு நானே டிசைன் பண்ணியிருக்கேன். இது அளவுலாம் கேட்காதீங்க, இது ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு தான். ஸோ இந்த ஷார்ட் நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா ட்ரை பண்ணேன். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரில ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல் ஷேப்பே எனக்கு கிடைக்காதனால நான் இந்த 3 வே ஜங்ஷனை கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டு ஏன்னா இன்சுலேஷனுக்கான ஒரு ஐடியா பண்ணிவிடுவோம் கடைசியாக. ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் கிளாம்ப்லாம் போடுறதுலாம். வீடியோ டியூரேஷன் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ டியூரேஷன் வந்து கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. கடைசியாக சொல்கிறேன் என்னான்னு. ஸோ இந்த பைப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுறேங்க. அங்கே ஒரு எஸ்எஸ் பாக்ஸ் விற்க போகிறேன். ஸோ இந்த எஸ்எஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 சுவிட்சும் போடலாம், இல்லை ஒரு சாக்கெட்டும் போட முடியும். சாக்கெட் போடுறதுக்கு எட்ஜஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சைடில் பள்ளமாக, அதை கட்டிங் பேடில் உடச்சிங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ இது எல்லாமே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறேங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இப்போ ஒயரிங் பண்ண போகிறோம். ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா அழுந்துக்கலாம். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காயில் ஒயர் தான் இருக்குது ரெட் கலரில். ஸோ நான் பண்ணுறேன், ஆழ்ந்து கட் பண்ணிக்க போகிறேன் நான். ஸோ அந்த இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஜங்ஷன், 2 வே ஜங்ஷன், அந்த ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே லைட்டு போட போகிறோம். மொத்தம் 3 லைட்டு போட போகிறோம் ஒரு ஜங்ஷனுக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், ஒயரை ஆழ்ந்து கட் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஓகே, 3வது ஜங்ஷனுக்கான ஒயர் லெவலையும் ஆழ்ந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து கட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கரெக்டான சைஸ் ஒயரை வச்சுங்க. இந்த 3 ஒயர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்எஸ் பாக்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன பாக்ஸு, அந்த சின்ன பாக்ஸுக்கு போகிற 3 ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் அண்ட் எர்த் அண்ட் ஃபேஸ், இந்த 3 ஒயர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கலர் கோட்டிங்னா நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதை டேப் பண்ணுறேங்க, இந்த மாதிரி டேப் பண்ணுறேங்க வச்சுட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ் பாக்ஸுக்கும் இந்த 3வது ஜங்ஷனுக்கும் நான் நம்பரில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். 3வது ஜங்ஷனுக்கு உள்ள கேப் எவ்வளோ இருக்கும், ஒரு அடி இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு அடிக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த மாதிரி டேப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒட்ட வச்சு கூட நீங்கள் ஒயரிங் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இருக்க ரிஸ்க் என்னன்னா, இந்த எண்டு சைடில் ஒரு ஆள் இருக்கணும். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறது நான் ஒரு ஆள் தான். ஸோ இந்த காரணத்துக்காக தவிர்க்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் வாய்ஸ்லாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சென்டர் ஜங்ஷனு, அந்த ஜங்ஷனுக்கு வந்து ஒரு 1/2 அடி கேப் இருக்கும். ஸோ அந்த 1/2 அடிக்கு டேப் பண்ணிக்கிறேன். ஒயரிங்கை வந்து கரெக்டாக வச்சுங்க. லென்த்தை நீங்கள் பார்த்துக்கணும். லென்த்தை நீங்கள் மாற்றி என்ன வச்சுட்டு போகிறீங்க, நம்ம ஆழ்ந்து கட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அந்த லென்த்தையும் நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ 3வது ஜங்ஷன் இது பண்ணியாச்சு. ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணிடலாம், டேப் பண்ண ஒயரை உள்ளே தள்ளிடலாம். இந்த கிளாம்ப் எதுக்கு நான் மூடாமல் இருக்குன்னா, அந்த ஜங்ஷன் அதாவது பெண்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெண்டை கழட்டலாம். பெண்டுக்குள்ளே ஒயர் ஒரு சில டைமில் போகாது. இந்த சர்க்யூட்டில் போயிடும் இந்த லே அவுட்டில். ஆனால் வெளியே எங்கன்னா ஒயரிங் பண்ணும்போது பெண்டான வந்து மட்டும் கிளாம்ப் நீங்கள் போட்டுருங்க. ஆனால் ஒரு ஸ்க்ரூ வந்து கழட்டி வச்சிங்க, அது நல்லது. இது இந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒயரிங் பண்ணுறதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணால் எத்தனை டேப்பு கிடைக்கணும், ஃபஸ்ட்டில் இருக்க டேப் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கலாம். வெளியீடு பெரிய பாருங்கள், அதாவது எண்டில் ஒயரோட எண்டில் அடித்த டேப்பு கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு, அடுத்த ஒரு அடிக்குள்ளே வர்றது. இது நம்ம இழுத்துப்போம். இது இங்கே பாருங்கள், ஒரு டைம் இழுத்துட்டு ஒயர் வரலாம், ட்விஸ்ட் பண்ணி கூட தரலாம். இது 2வது ஒயர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், 2வது டேப் வந்துச்சு, சாரி 3வது வந்திருக்கு. ஸோ இந்த 3வது டேப் நீங்கள் உருவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஒரு ஒயர் இருக்குல்ல, அதை ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை 3 இதுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிள் தான், சூப்பராக வரும் ஒயரிங்கு.
ஒயரிங் பண்ணுறது நிறைய ஐடியா இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா ஹவுஸ் ஒயரிங் ஏன்னா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து A to Z எல்லாத்தையும் சொல்லி தரேன் நான். என்னால் இப்போ தான் இதான் முடியும் ஒரு பேசிக்காக. ஸோ இப்போ தான் வந்து எலக்ட்ரிக்கலுக்குள்ளே நுழையிறவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஸ்டெப்பாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ் பாக்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம இந்த ஒயரை தள்ளிடுறோம். இந்த 3 ஒயர் ஒன்றுமே இல்லை, எர்த்து நியூட்ரலு ஃபேஸு, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், நீ வந்து எஸ்எஸ் பாக்ஸுக்கு நியூட்ரல் கொடுத்துட்ட. இப்போ லைட்டுக்கு நியூட்ரல் எங்கேருந்து எடுக்க போகிறோன்னா அந்த நியூட்ரலே தான் என்ன பண்ண போகிறோம், லூப் பண்ண போகிறோம். ஸோ நியூட்ரல் வந்து காமன், இந்த 3 லைட்டுக்கும் எஸ்எஸ் பாக்ஸுக்கும் நியூட்ரல் காமன். நியூட்ரல் தனியாக எடுத்துன்னு போனோம்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, இது கூட இன்னொரு பிளாக் ஒயரை தள்ளியிருந்தீங்கன்னா சிம்பிள் தான், முடிஞ்சிருக்கும். அந்த பிளாக் ஒயர் எது வரைக்கும் தள்ளி இருக்கணும்னா நீங்கள் 3ஆவது ஜங்ஷன் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து முறுக்கிட்டு இருக்கேன், அது வரைக்கும் பிளாக் ஒயர் அளந்து தள்ளியிருந்தீங்கன்னா ஓவர். ஸோ இந்த பிளாக் ஒயர் வந்து 3த்துக்கும் தனியாக நீங்கள் வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பண்ணுற சர்க்யூட்டில் எஸ்எஸ் பாக்ஸுக்கும் அதே நியூட்ரல் தான், லைட்டிங்க்கும் அதே நியூட்ரல் தான். நியூட்ரல் வந்து நான் லூப் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து தெளிவாக தெரியலனாலும் அடுத்த கண்டினியூட்டி ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் அதான் சொல்லுவேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது முடிச்சுக்குள்ளே தள்ளி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதில் வந்து நான் இது எடுத்துகிட்டு இருக்கேன், பிளாக் ஒயரில் ஸ்லீவ் எடுத்துருக்கேன். இதுவும் அதே நியூட்ரல் வந்து லூப் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த 3த்துக்கும் நம்ம இப்படி தான் எடுத்தாகணும் நியூட்ரல் லூப்பு. நீங்கள் தனித்தனியாக ஒயரிங் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஃபேஸில் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நியூட்ரலுக்கு வந்து தனித்தனியாக ஒயர் தள்ளணும், நான் தான் கேட்குறேன். நான் அது ஒரு லாஜிக்கே இல்லை, இது சிங்கிள் ஃபேஸில் அப்படி தள்ள தேவையில்ல. லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லூப்பிங்கில் இருக்குது, தப்பே இல்லை. இது வந்து ஒரு பேசிக் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்னால நான் ஒரு சிம்பிளாக நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு ஹெவி லோடாக இருந்துச்சுன்னா நியூட்ரல் தனியாக எடுத்துன்னு போகலாம், தப்பு இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் லீட்லாம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. 2 டெர்மினல் தான் இருக்கும். ஸோ இந்த 2 டெர்மினலில் நீங்கள் எப்படி ஒயரை மாற்றி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். டெர்மினலில் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதான். ஸோ ஏசி சப்ளில் வந்து பார்த்திங்கன்னா பொலாரிட்டி கிடையாது, இது ஞாபகம் வச்சுங்க எல்லோரும். டிசியில் மட்டும் தான் பொலாரிட்டி இருக்குது. ஸோ இந்த நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரவுண்ட் ஷீட் இருக்குல்ல, அந்த ரவுண்ட் ஷீட்டில் நான் ஒரு ஹோல் போட்டிருக்கேன். ஒயரிங் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குமே அதுக்காக. ஸோ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நியூட்ரலை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறோம் ஹோல்டரில். ஸோ டியூரேஷன் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 44 நிமிஷம். ஸோ அவ்வளோ பெரிய வீடியோவை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 13 நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். மேபி எப்படி இருக்குன்னு தெரில, அதுவும் எடிட்டிங்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வெளியே வரும்போது 15 இல்லை 14 ஆகுமான்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ லே அவுட்லாம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா, ஒயரிங் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க, நல்லா தெரியுது. இந்த மாதிரி தான் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணினே இருங்களா, வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக. ஸோ ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லாக் பண்ணிடுறது நான் காமிக்கல, கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுச்சு, சாரி. இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3/4 இன்ச் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுங்கள். ஏன்னா ஒயர் பஞ்ச் ஆகக்கூடாது, அதுக்கு தான். எதுன்னு சொல்கிறேன்னா ஓல்டரை வந்து அந்த இதில் லாக் பண்ணுறல ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் காட்டுறல, அதில் வந்து நீங்கள் லாக் பண்ணுங்கள். என்னடா எஸ்எஸ் பாக்ஸ் ஒயரிங் கனெக்ஷனை காமிக்க மாட்டேன், இவ்வளோ ஸ்பீடாக சொல்லிட்டு போயிரு, என்னடா மேட்ரு அப்படின்னு கேட்கலாம். இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐ பட்டன்லையும் தரேன். மேபி வீடியோ ஓடிட்டு இருக்கும் கூட வரும். இந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணி போய்ட்டு இந்த வீடியோ வந்து 8 நிமிஷம் வீடியோ அது ஃபுல்லாக பாருங்கள். இந்த எஸ்எஸ் பாக்ஸ் கனெக்ஷனை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அதாவது சுவிட்ச் போர்டு கனெக்ஷன், ஒரு சாக்கெட் ஒரு சுவிட்சை எப்படி கனெக்ட் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஒயர், 3 ரெட் கலர் ஒயர் பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைட்டிங் ஒயரு. ப்ளூ, ரெட் அண்ட் பிளாக் வர்றது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பாக்ஸுக்கு போகிற மெயின், ஓகேவா. இது வந்து இப்போ ஸ்க்ரூ டைப் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 3 சுவிட்சு போட்டுக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா 2 சாக்கெட் ஒரு சுவிட்சும் போட முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட் போடுறது, இந்த எஜ்ஜை வந்து கட்டிங் பேட்டில் வச்சு உடச்சிங்கன்னா உடஞ்சிரும். 2 சைடில் மட்டும் தான் உடைக்க முடியும், சென்டரில் தான் சுவிட்ச் போடணும். நீங்கள் இதை பார்த்துங்க. ஸோ ஓகே, ஒரு சுவிட்ச் மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். சுவிட்சை போடும்போது பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி போடுங்க. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, கம்பெனியோட சிம்பிள் போட்டிருக்கோம், அப்படி இல்லைனா லெட்டர் இருக்கும், லெட்டர் ரைட்டிங்கில் இருக்கும், அதை நீங்கள் படித்து பார்த்து போட்டுக்கலாம். ஒரே ஒரு இது மட்டும் போடுறேன், அதோட போல்டு அண்ட் அந்த வாசரை வந்து கரெக்டாக போட்டு டைட் பண்ணிங்க. சாரி, ஸ்க்ரூ அண்ட் வாசரையும். இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டர் வச்சு டைட் பண்ணுறேங்க. பின்னாடி வந்து அந்த இது வந்து அழுத்தி பிடிச்சிங்க, வாசரை நல்லா டைட் ஆகிடும். ஸோ ஓகே, இப்போ இந்த கம்பி மட்டும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். கீழே போட்டிருக்க அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஒயர் தான். அது கீழே எல்லாத்துக்கும் காமன் பண்ணிட்டேன், எல்லா சுவிட்சுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட கீழ் சைடில் மட்டும் தான் போடணும். கீழ் சைடில் மட்டும் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மேலே இல்லை. நல்லா பாருங்கள், கீழே மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். 3 சுவிட்சுக்கும் கீழே போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எஸ்எஸ் பாக்ஸுக்கு போகிற ஃபேஸ் ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயர் 2ஆக கட் பண்ணுறேன். ஏன்டா அது 2ஆக கட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ் பாக்ஸுக்கு போகிற ஒயர் தனியாக விட்டுருவோம். அந்த ஒயரை வந்து இந்த 3 ஒயர் கூட கலந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன், பார்த்துங்க. இந்த ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு வந்து மெயினாக போகுது, மெயின் ஒயராக மாறப்போகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே காமன் பண்ணியிருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் சுவிட்சை காப்பர் ஒயரில், அது கீழே இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். நீங்கள் மேலே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணால் தான் கீழே பவர்ஃபுல்லாக போகும், அதுக்கப்புறம் உல்ட்டாவாகிடும். நீங்கள் எப்பவுமே கீழே தான் கொடுங்க ஃபேஸ் ஒயரை, ஓகேவா. ஸோ கீழே கொடுத்துட்டு டைட் பண்ணுறேன் நல்லா. இந்த வீடியோ மட்டும் கண்டினியூட்டி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு இது தெளிவாக புரியறதுக்காக தான்.
ஸோ ஓகே, இப்போ இந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு மேலே குத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சுக்கு மேலே குத்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க எஸ்எஸ் பாக்ஸ், அதாவது சாக்கெட்டு சுவிட்ச் இருந்துச்சுல, அதுக்கு வந்து நீங்கள் இருக்க ஏன்னா சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா தான் அங்கே பவர் போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் அந்த காப்பர் வரி கீழே கொடுக்கலாம். நீங்கள் ஏன் வந்து ப்ரோ நீங்கள் அதை கட் பண்ணிங்க, அது பேசாமல் லூப் எடுத்துக்கலான்னு கேட்டால் லூப்பும் எடுக்கலாம், இல்லை அந்த சுவிட்சில் ஒரே இடத்துல கூட கொடுத்துருக்கலாம். அந்த ஒரே இடத்துல ஏன் கொடுக்கணும், இங்கே தான் இடம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இப்படி மாற்றி கொடுத்துட்டேன், வேறு எந்த ஒரு தப்பும் இல்லை. இதையும் டைட் பண்ணுறேங்க. இப்போ இந்த 3 ஒயரை உள்ளே தள்ளிவிடுவோம். இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு வந்து நியூட்ரல் அண்ட் எல்லாமே ஓகே, ஆனால் லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் போல் அந்த ஃபேஸ் தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 3 ஒயரை ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளிவிடுவோம். இப்போ இந்த ஒயர் தள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு ஒயர் இழுத்துக்கும். இப்போ என்ன ஒரு ஒயர் இழுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எதனா ஒரு ஒயர் முன்னாடி இழுத்துருவோம். அந்த மாதிரி டைமில் ஒரு ஒயராக வலிங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. எல்லா ஒயரும் ஈவன் ஆனதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து கூட வலிச்சிக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஸ்டெப்பு தான் நான் சொல்லித்தரேன் நான். இது வந்து முக்கியம் அப்படிலாம் சொல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒயரு, இது நியூட்ரலு, இது எர்த்து. இப்போ லைட்டுக்கு ஃபேஸ் மட்டும் கொடுக்கணும், அது சுவிட்சில் தான் கொடுக்கணும். நியூட்ரல் அன்றைக்கும் வந்து சுவிட்சில் கண்ட்ரோல் ஆக கூடாது, அது நீங்கள் நல்லா பார்த்துங்க. இப்போ லைட்டுக்கு போகிற 3 ஒயரை வந்து என்ன பண்ணுறேன் நான், ஸ்லீவ் எடுத்துறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம செஞ்சுருக்க ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரான ஒயரிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணோம், சுவிட்சும் ஆர்டராக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம லைன் ஆன் பண்ணி லைவ்லேயே இந்த ஒயருக்கு போன சுவிட்சை டச் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சென்டரில் டச் பண்ண லைட் எரிஞ்சுது, அந்த லைட்டை என்ன பண்ணுறேன், அந்த சென்டர் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஒயரை டேரெக்டாக மெயினில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் லைட் எரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணோம், சுவிட்ச் பாக்ஸை கரெக்டாக திருப்பி பாருங்கள். ஏன்னா நானே நிறைய டைம் தடுமாறிட்டேன் இந்த விஷயத்தில். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ லாஸ்ட் எண்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் ரெஃபரன்ஸ், லாஸ்ட் சுவிட்ச் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த லாஸ்ட் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணுறதை கொஞ்சம் ஃபோக்கஸில் காமிக்கிறேன். இது எல்லா டைமும் ஆகாது, நீங்கள் பண்ண ஒயரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டைமில் மட்டும் ஆகும். ஏன்னா நீங்களே பாருங்களேன், நம்ம பண்ண ஒயரிங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் இடவிடமாக இருந்துச்சுன்னா, அதாவது ஃபஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணால் லாஸ்ட் லைட் எரியுது, இல்லை ஃபஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணால் சென்டர் லைட் எரியுது, இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. இது நல்லா பார்த்துங்க. ஃபேஸ் எப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட கீழே தான் கொடுக்கணும், அவுட்புட் மேலே போகணும். நியூட்ரல் வந்து சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகவே கூடாது. நியூட்ரல் எப்போ டேரக்ட் லிங்க், டேரெக்டாக போயிடணும். ஃபஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணும், ஃபஸ்ட் லைட் எரியுது. சென்டர் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த சென்டர் லைட் எரியுது. தேர்ட் ஆன் பண்ணும்போது தேர்ட் லைட் எரியுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெமோ பார்த்தாச்சு. இது ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுறேங்க. வீடியோ லென்த்துக்காக நான் காட்டல, இப்போயே சொல்கிறேன், நீங்கள் வந்து பார்த்து லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பாக்ஸு லைன் வருதான்னு பார்த்துப்போம். எஸ்எஸ் பாக்ஸு டெஸ்ட் வச்சு பார்த்தா லைன் வருது. ஸோ ஃபேஸ் லைனை தவிர்த்து நியூட்ரல் அண்ட் எர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டர் வச்சு பார்த்தா லைட் எரியக்கூடாது, அது நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இந்த நைட் லேம்ப் போட்டு நியூட்ரல் அண்ட் ஃபேஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு டெமோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஆர்டராக நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு லாங் ஷாட்டில் உங்களுக்காக கொடுக்குறேன். இதெல்லாம் இந்த நைட் லேம்போட சர்க்யூட் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மேலே ஐ பட்டன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் இது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, என்னோடய ரிக்வெஸ்ட் அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஒயராக தள்ளாதீங்க, அது ரொம்ப தப்பான விஷயம், அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில்லை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், see you next video.